மாதம் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலேயே இந்த பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸ்மால் ஸ்கேல் ஃபேக்ட்ரி அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அதாவது வந்து ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் ஏதாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய லைசன்ஸ் வேணும், அதுக்கு டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படின்லாம் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான லைசன்ஸ் அதே போல் டாக்குமெண்டேஷன்ஸ் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப சுலபம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயே உங்ககிட்ட வந்து ஒரு ரூம் இருக்குது அப்படின்னாலும் அந்த ரூமில் வந்து உங்களால் இந்த மாதிரியான பிஸ்னஸ் எடுத்து செய்ய முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் என்ன, இதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்டேஷன்ஸ் தேவை, இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் மட்டுமே இந்த தொழிலை வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தொழிலை நீங்களும் எடுத்து பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். ஸோ த்ரூ அவுட் த இயர், அதாவது இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க அது, ஸோ எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த தொழிலை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். ஸோ அதுக்கேற்ற டிமாண்டும் இதில் இருக்குது. இது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். பெட் பாட்டில் கோலி சோடா மினி யூனிட் இது. அதாவது வந்து கோலி சோடா பற்றி இதுக்கு முன்னாடியே நான் வந்து வீடியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். கோலி சோடாவை பொறுத்தளவுக்கு பெட் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் நார்மல் ட்ரெடிஷ்னல் பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் வந்து ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் 60 ரூபீஸ் இருக்கும். ஸோ அந்த பாட்டில் மூலயமா எப்படி வந்து கோலி சோடா மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போது நிறைய இடத்துல வந்து அந்த பாட்டில் மூலயமா இல்லாமல் இந்த மாதிரி பெட் பாட்டில் வந்துருச்சு. ஸோ பெட் பாட்டில்லே வந்துட்டு கோலி சோடா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மேக் பண்ணுற மாதிரி இதுதான் இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா கோலி சோடா வாங்கி ஒரே இடத்துல நின்று அதை குடிச்சிட்டு அந்த பாட்டில் அங்கே வச்சுட்டு போகிறதெல்லாம் வந்து ஆஃப் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் ஃபீஸிபிள். உங்களுக்கு ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை எங்கே வந்துட்டு ஈஸியாக கேரி பண்ணிட்டு போனாலும் சரி, வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் இது ரொம்ப வந்து சுலபமாக இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணால் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு ஹோப். இதுக்கு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 200 ml பாட்டில்ஸ் தேவைங்க. இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு பெட் பாட்டிலில் கோலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோலி உள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம கோலி சோடா பெட் பாட்டிலில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மல் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பெட் பாட்டிலில் யூஸ்வலாக அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் இந்த கோலி வந்து உள்ளே இருக்கும். ஸோ இந்த கோலி அப்புறம் இந்த வாஷர் மாதிரி இருக்கிறத ரிவர்ஸில் போட்டு தான் அதை வந்து திருவி இருப்பாங்க ஸ்க்ரூ மாதிரி. ஸோ அந்த பாட்டில் நம்ம இப்படி திருவணும் ஸ்க்ரூ மாதிரி அப்படின்னா அந்த கோலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு அது ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட மேக். ஸோ புதுசாக வந்து ஒரு அந்த டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டெக்னிக். ஆஸ் யூஷுவல் நம்ம பாட்டிலில் ஒரு கோலி சோடா அந்த கோலியை வந்து விரலில் அழுத்தி உள்ளே போக வச்சு நம்ம குடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்பை ஸ்க்ரூ பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா அந்த கோலி வந்து ப்ரெஷரில் உள்ளே போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளே போய் நடுவில் மாட்டிக்கிட்டா நம்ம வந்து சோடா ஆஸ் யூஷுவல் வெளியே வந்து அப்படியே குடிச்சிடலாம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இது. நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதுன்னு தெரியாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மிஷினரிஸ் தேவை. ஸோ அந்த மிஷினரிஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 40,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே போல் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆப்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு கெப்பாசிட்டி அந்த ஒரு டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பர் மினிட்க்கு வந்து ஒரு பாட்டில் கிட்ட வந்து தயாரிக்கக்கூடியது இந்த மிஷின்ஸ். ஸோ ஒரு செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு 6-7 பாட்டில்ஸ் வச்சு நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம். 1 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களால் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 100 பாட்டில்ஸ் கிட்ட வந்து தாராளமாக பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக அந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட்டர்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்டாச்சாக தான் மிஷின்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மிஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் சோடா மிஷின்ஸ் வந்து ஏன் வந்து மெயினாக அந்த பாட்டில் இருக்கிற மிஷின் வந்து ஓரளவுக்கு நல்லா போகாமல் படுத்துருச்சு அப்படின்னா அதோட ரீசன் இந்த சோடா ஃபில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சோடா ஃபில் பண்ணும்போது பாட்டில் வந்து வெடிச்சிடுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா ஹை ப்ரெஷரில் தான் சோடா வந்து இறக்குவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஆரோ பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஆரோ பிளான்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எதுவும் ஹைஜீனிக்காக இல்லை, ப்ராப்பர் லைசன்ஸ் வச்சு அவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு தண்ணி பற்றாக்குறை. அப்போது அந்த ஏன் இது கூட ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் லோக்கல் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து நிறைய வந்து அந்தந்த கடைகளில் வந்து நிறைய புழக்கத்தில் விட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இப்போ புழக்கத்தில் வந்து நான் பிராண்டட் ப்ராடக்ட்ஸை விட முடியாது. இது வந்து தண்ணி உங்களுக்கு
நம்மளுக்கு தேவையே கிடையாது. சோடா தான் ஃபுல்லாக இதில் வந்து அடைக்கிறது. ஸோ கேஸு நமக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலான ஒரு இதில் இந்த குளிர்பானம் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். அதுதான் இதில் ஹைலைட்டே. இந்த பன்னீர் சோடான்னு எடுத்துக்கிட்டோன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வெளிநாட்டு குளிர்பானத்தில் என்னென்னலாம் வந்து ஃப்ளேவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ஃப்ளேவர்ஸும் இதில் வந்து உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம மிஷின் வாங்குற இடத்துல ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. அவங்க எனக்கு 10 பைசாவும் கொடுக்கல. இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட்காக மட்டும்தாங்க உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ மிஷின் வாங்குற இடத்துல எல்லா மிஷின் வாங்குற இடத்துலையுமே நமக்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். ட்ரைனிங்க்கு நம்ம வந்துட்டு எங்கே போகிறது, நமக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து அந்த கார்பன் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து கார்பரேட்டட் அந்த கேஸை வந்து ஃபில் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும் ப்ரெஷரு, எப்படி இது ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விவரங்களும் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 10 ஃப்ளேவர்ஸ் கிட்ட பிடிச்சிக்கோங்க. அதாவது ஜிஞ்சர் ஃப்ளேவர், பன்னீர், நம்ம ட்ரெடிஷ்னலான பன்னீர் ஃப்ளேவர், அதே போல் பைனாப்பிள், உங்களுக்கு வந்து ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்பு, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 ஃப்ளேவர் பிடிச்சிடணும். 10 ஃப்ளேவரில் ஒரு ஃப்ளேவர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 200 பாட்டில்ஸ் இந்த மாதிரி உங்களோட டார்கெட். ஒரு 1000 to 2000 பாட்டில்ஸ் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து தாராளமாக நல்ல ஒரு இன்கம் இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்றது ஒன்று தான். அது என்ன அப்படின்னா ஹைஜீனிக். நல்ல குவாலிட்டியாக ஹைஜீனிக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே போதும். மார்க்கெட்டிங் ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸில் பண்ணிட முடியும். ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 2000 பாட்டில்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 8 ரூபா மார்ஜின் வைக்கிறோம். அதாவது இந்த 2000 பாட்டில்ஸ் அப்படின்றது நான் சொல்கிற கணக்கு உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 பாட்டில்ஸில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு பாட்டிலுக்கு 8 ரூபான்னு ப்ராஃபிட் வைக்கிறோம் அப்படின்னா கூட டிஸ்ட்ரிபியூட்டரோட சப்ளை இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து தனி பிராண்டிங் நீங்கள் போடணும் உங்களோட பாட்டில்ஸ்க்குன்னு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 16,000 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு மார்ஜின் இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து எடுக்க முடியும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வந்து கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சி தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பாட்டில்ஸ் வந்து சப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட ஹெல்ப் இருந்தால் தான் உங்களால் அவ்வளோ பல்காக வந்து கடைங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். நம்மளா எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று போடுறோம் 2 போடுறோம் அப்படின்ற கணக்கெலாம் நம்ம இங்கே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 பாட்டில் 300 பாட்டில் தான் போட முடியும். அதுக்கு மேலே நம்மளால் போடவே முடியாது. ஸோ ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க த்ரூ அவுட் அந்த ஏரியா ஃபுல்லாகவே போடுவாங்க. ஸோ அவங்க ஏரியாவை கவர் பண்ணும்போது ஒரு கடைங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட் இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி பாட்டில்ஸ் கிடையாது, இது வீக்லி பண்ணிட்டு போவாங்க. வீக்லி வந்து உங்களுக்கு ஒரு 200 பாட்டில் 150 பாட்டில் கடைங்களுக்கு சேல்ஸ் ஆகிறத பொறுத்து ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 12 பாட்டில் உள்ளது ஒரு கேஸ் அப்படின்னா ஒரு 10 கேஸ் 20 கேஸ், ஸோ ஒரு 120 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 240 கேஸ் ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ஃபில் பண்ணிகிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஒரு 50-100 கடை அவங்க வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கடை வச்சுருக்கும் போது நம்மளோட பொருளை ஈஸியாக அதில் வந்து உள்ளே நுழைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பிஸ்னஸை அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் கொடுங்க. இனிஷியலில் ஒரு இந்த ஃப்ளேவர்ஸ் எதெல்லாம் நல்ல மூமெண்ட் ஆகுதோ அந்த மாதிரி 2 ஃப்ளேவர்ஸ் வாங்கினா ஒரு ஃப்ளேவர்ஸ் வந்து ஃப்ரீ, 10% டிஸ்கவுண்ட்ஸு, உள்ளே வந்து இந்த ஸ்க்ராட்ச் பண்ணால் வந்து மிஸ்டு கால்ஸ் கொடுத்தா வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை ஈஸியாக வந்து நீங்கள் வெளியே வந்து கொண்டு வர முடியும். ஸோ இன்றைக்கி சொல்லியிருக்க இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ரெண்டிங்காக நியூ பிஸ்னஸ் ஒரு 1 லேக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஹெசிடேட் பண்ணாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கிளாரிஃபிகேஷன் நான் பண்ணுறேன்.